மண் குவித்து அதற்குள்ளே மறைத்து வைத்தார் கமண்டலத்தை. காவி உடை முனிவர் அவர் கமண்டலத்தை மறைப்பதற்கே தன் கையால் மண் குவித்தார் என்னும் உண்மை தெரியாமல் பார்த்து நின்ற ஒரு மனிதன் பக்தி நெறி அது என்று அவர் போலே மண் குவித்து அதன் பின்பு குளிக்க சென்றார். அதை பார்த்த மற்றோரும் அதை போல செய்தார்கள். குளித்த ரிஷி திரும்பி வந்தார், குழம்பி விட்டார் முனிவர் அவர். கடற்கரையில் எங்கெங்கும் கண்டாரே மணல் மேட்டை, புதைத்து வைத்த மேடு எது புரியாமல் திகைத்து நின்றார். கமண்டலத்தை பறி கொடுத்தார், கவலையுடன் திரும்பி சென்றார். கதை சொல்லும் நீதி என்ன, கண்மூடி வழக்கம் வேண்டாம். பக்தி என்ற பெயராலே பகுத்தறிவை இழக்காதே. அறிவுக்கு வேலை கொடு, அதன்படியே பின்பற்று. காவி உடை ரிஷி ஒருவர் கடற்கரைக்கு குளிக்க சென்றார். காலை அந்த வேளையிலே கடற்கரையில் கூட்டம் அம்மா. கையில் உள்ள கமண்டலத்தை பாதுகாக்க நினைத்தார் அவர். மண் குவித்து அதற்குள்ளே மறைத்து வைத்தார் கமண்டலத்தை. காவி உடை முனிவர் அவர் கமண்டலத்தை மறைப்பதற்கே தன் கையால் மண் குவித்தார் என்னும் உண்மை தெரியாமல் பார்த்து நின்ற ஒரு மனிதன் பக்தி நெறி அது என்று அவர் போலே மண் குவித்து அதன் பின்பு குளிக்க சென்றார். அதை பார்த்த மற்றோரும் அதை போல செய்தார்கள். குளித்த ரிஷி திரும்பி வந்தார், குழம்பி விட்டார் முனிவர் அவர். கடற்கரையில் எங்கெங்கும் கண்டாரே மணல் மேட்டை, புதைத்து வைத்த மேடு எது புரியாமல் திகைத்து நின்றார். கமண்டலத்தை பறி கொடுத்தார், கவலையுடன் திரும்பி சென்றார். கதை சொல்லும் நீதி என்ன, கண்மூடி வழக்கம் வேண்டாம். பக்தி என்ற பெயராலே பகுத்தறிவை இழக்காதே. அறிவுக்கு வேலை கொடு, அதன்படியே பின்